Hi children, this is KTK. Welcome to our channel. In this video, we are going to learn Tamil Nadu State Board New Syllabus of Class 10 Chapter 3 Algebra Exercise 3.16 இருக்கிற first 3 questions solve பண்ண போறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்லாம் சால்வ் பண்ண வீடியோக்கான லிங்க் நம்ம பிளேலிஸ்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை பார்க்கலன்னா அதேமே நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ் நவ். எக்ஸசைஸ் 3.16ல ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருப்பா. இதில் வந்து 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே வந்து பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான், சரியா? ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஏ, இது வந்து மேட்ரிக்ஸ் நம்பர்ஸ் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா உறுப்புகளின் எண்ணிக்கை, அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி எழுதலாம்? இங்கே எத்தனை இருக்குது? 4 ரோஸு 4 காலம்ஸ் இருக்கா? ஸோ அப்போ டோட்டலாக உனக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? இதில் 16 எலமெண்ட்ஸ் இருக்குது. அவ்வளோதான் உன்னுடைய ஆன்சர். ஜஸ்ட் ஒரு 1 லைன் ஆன்சர் தான். 16 எலமெண்ட்ஸ் 16 உறுப்புகள் அப்படின்னு எழுதிக்கும். செகண்டு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் கேட்குறாங்க. ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்ன்றது ரோஸ் இன்ட்டு காலம். எத்தனை ரோ இருக்குங்க? 1 2 3 4. ஸோ 4 ரோஸ். எத்தனை காலம் இருக்குது? 1 2 3 4. இங்கே 4. இப்போ சில பேர் வந்து எது ரோ எது காலம் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு நான் வந்து சின்ன க்ளூ சொல்கிறேன். பெஞ்சு ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாம் கிளாஸில் தான் இருக்கீங்க. பெஞ்சு ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே வந்து எத்தனை பெஞ்ச் இருக்குது? 1 2 3 4 பெஞ்ச் இருக்குது. ஸோ பெஞ்சு தான் வந்து உனக்கு ரோ. ஒரு பெஞ்சில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? 4 பேர் உட்காந்துருக்காங்க. அதுதான் வந்து உன்னுடைய காலம். இதை வந்து நீ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதா? பெஞ்சு ரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. 4 பெஞ்சு இருக்குது, 4 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீ பெஞ்சு எழுதிட்டு அதுக்கப்புறம் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு கவுண்டிங் எழுதணும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுன்னா ஈஸியாக வந்து பசங்களுக்கு புரியும், உங்களுக்கும் புரியும், சரியா? நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் ரோமன் பாரு. ரைட் தி எலமெண்ட்ஸ். இந்தந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. அதாவது A22. A22னா என்ன அர்த்தம்? A22னா செகண்ட் ரோவில் செகண்ட் யார் இருக்கா? அதே மாதிரி செகண்டில் தேர்டு, நெக்ஸ்ட்டு செகண்டில் ஃபோர்த்து, சரியா? இது எல்லாமே நீ வந்து ஜஸ்ட் இதை பார்த்து நீ எழுதணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து தேர்டில் 4 அண்ட் தென் 4ல் தேர்டு அண்ட் தென் 4ல் 4. ஜஸ்ட்டு அதை இங்கே மேட்ரிக்ஸை பார்த்து நீ என்ன பண்ண போகிற? அப்படியே எழுத போகிறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே பாரு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு செகண்டில் செகண்ட் யார் இருக்கா? செகண்ட் பெஞ்சில் செகண்ட் யார் உட்காந்துருக்கான்னு பார்க்கணும். அப்படி தானே நான் சொன்ன மாதிரி செகண்ட் பெஞ்சில் செகண்ட் யார் உட்காந்துருக்கா? √7. அடுத்து செகண்ட் பெஞ்சில் தேர்ட் யார் உட்காந்துருக்கா? √3/2. ஸோ இப்படி ஒன்று சொன்னோன்னா ஈஸியாக புரிஞ்சிடும், அப்படி தானே? செகண்ட் ரோவில் ஃபோர்த் யார் உட்காந்துருக்கிறது? 5. அடுத்து தேர்ட் ரோவில் ஃபோர்த் யார் இருக்கா? 0. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோவில் தேர்ட் யார் உட்காந்துருக்கிறது? ஃபோர்த் ரோவில் தேர்ட் வந்து -11. லாஸ்ட்டாக ஃபோர்த் ரோவில் ஃபோர்த் உட்காந்துருக்கிறது 1. ஸோ ஜஸ்ட் இந்த மேட்ரிக்ஸை பார்த்து நீ அப்படியே வந்து இங்கே அதோட பொசிஷனை வச்சு எழுத போகிற எலமெண்ட்ஸை. அவ்வளோதான் உன்னுடைய ஃபஸ்ட் ரோமன். இது வந்து ரொம்ப பேசிக். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கான பேசிக் தான். அதுலேருந்து எலமெண்ட்ஸ் கேட்கலாம், அதோடைய ஆர்டர் கேட்கலாம். ஆர்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீ அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளைலாம் போகும்போது இந்த ஆர்டர் வந்து உனக்கு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணும், சரியா? ஸோ ஆர்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தேர்டு வந்து கொடுத்துருக்கிற ஒரு பொசிஷனுடைய எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் உன்னுடைய ஃபஸ்ட் ரோமன். இப்போ செகண்ட் பார்க்கலாமா? இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பாரு. இஃப் எ மேட்ரிக்ஸ் ஹாஸ் 18 எலமெண்ட்ஸ், வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர்ஸ் இட் கேன் ஹேவ்? அதாவது 18 எலமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டாங்கன்னா இதை வச்சு நம்ம ரோ காலமாக எத்தனை மேட்ரிக்ஸ், எத்தனை டைப்பான மேட்ரிக்ஸ் வந்து நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஃப் இட் ஹாஸ் 6 எலமெண்ட்ஸ்? ஸோ 18க்கு பதிலாக 6 இருந்தால் எத்தனை பண்ண முடியும் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை புரிஞ்சுக்கோ. எத்தனை கொடுத்துருக்காங்க? இஃப், ஓகே, ஜஸ்ட் எழுதிக்கோ. இஃப் 18 எலமெண்ட்ஸ், ஓகே, இஃப் 18 எலமெண்ட்ஸ் ஆர் தேர், ஸோ நீ எத்தனை பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது உனக்கு? 1 18s ஆர் 18 போடலாமா? அதாவது 1 ரோ 18 காலம்ஸில் போடலாம். அது அப்படியே நீ ஆப்போசிட்டில் திருப்பினா 18 1 அப்படின்னு போடலாம், அப்படி தானே? ரோ பை காலம் தானே. ஸோ 1 ரோவில் 18 எலமெண்ட்ஸ் லைனாக எழுதலாம்ப்பா. அதே மாதிரி 18 ரோ வந்து தனியாக எழுதலாம், சரியா? நெக்ஸ்ட்டு 2 9s ஆர் 18, அப்போ 9 2s ஆர் எழுதலாம். அண்ட் தென் வேறு என்ன பாசிபிலிட்டி இருக்குது உனக்கு? 18க்கு 3 6 ஆர் எழுதலாமா? ஜஸ்ட் டேபிள்ஸ் தான், இது வேறு ஒன்றுமே கிடையாது. 3 6 ஆர் 18 அப்படின்னா 6 3s ஆர் 18. ஸோ இதெல்லாமே வந்து பாசிபிலிட்டிஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் மேட்ரிக்ஸ் வித் 18 எலமெண்ட்ஸ், ஓகே? அதே மாதிரி இஃப் 6 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, அதையுமே அவங்க கேட்குறாங்க. இஃப் 6 எலமெண்ட்ஸ் ஆர் தேர், இப்போ இதை போட்டுட்டு என்ன இங்கே எழுதணும்னா ஆர் பாசிபிள், ஓகே, பாசிபிள் ஆர்டர், இதெல்லாமே நீ வேர்டிங்ஸ்லாம் ஓனாகவே எழுதலாம், ஓகேவா? ஆர்டர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதிக்கோ. தமிழ் எழுதும்போது அது தகுந்த மாதிரி எழுதிக்கோ.
இஃப் 6 எலமெண்ட்ஸ் ஆர் தேர் அப்படின்னா என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது? 1 6 ஆர் 6, அதே மாதிரி 6 1s ஆர் 6. நெக்ஸ்ட் என்ன வரும்? 2 3s ஆர் 6, 3 2s ஆர் 6. அவ்வளோதான். வேறு ஏதாவது டேபிளோட 6 வருமா? வராது. ஸோ லிட்ரலி இது என்னென்னு பார்த்தோன்னா டேபிள்ஸில் 18 எங்கே வரும், டேபிள்ஸில் 6 எங்கே வரும், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம வந்து இங்கே எழுதுகிறோம். ஸோ இங்கேயுமே வந்து இதை அப்படியே எழுதிக்கும், ஆர் பாசிபிள் ஆர்டர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு. புரிஞ்சுது? அந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க புரிஞ்சுதா? எலமெண்ட்ஸை கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி எந்தெந்த மாதிரியான ஆர்டரில் நீ வந்து மேட்ரிக்ஸை ஃப்ரேம் பண்ணுவ அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் வித் யுவர் செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 3 பாருப்பா. கன்ஸ்ட்ரக்ட் 3x3 மேட்ரிக்ஸ் whose elements are given by aij equal to modulus of I minus 2j. அதாவது இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு மேட்ரிக்ஸே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அவங்க? 3x3 மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 3x3 மேட்ரிக்ஸ்னால் ஜென்ரல் ஃபார்ம் எப்படி எழுதுவேன்? நான் ஒன்று இங்கே எழுதுகிறேன் பாரு. தி ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் 3x3 மேட்ரிக்ஸ் இஸ், ஜென்ரல் ஃபார்ம் உனக்கு எப்படி பார்க்கும்? ஒரு ஏன்னு ஒரு நேம் கொடுத்துக்கோ, சரியா? ஏன்னு கொடுத்துக்கோ. ஃபஸ்ட்டில் எப்படி எழுதுவோம்? நம்ம A11 எழுதுவோமா? அடுத்து A12, A13. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? A21, A22, A23 அண்ட் தென் A31, A32, A33. இப்படி தானே? ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பர் இங்கே A11 அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெஞ்சு, செகண்டில் இருக்கிற நம்பர் பொசிஷன். ஃபஸ்ட்டு பெஞ்சில் ஃபஸ்ட்டு இருக்கார், ஃபஸ்ட்டு பெஞ்சில் செகண்டு, ஃபஸ்ட்டு பெஞ்சில் தேர்டு. அதே மாதிரி செகண்ட் பெஞ்சில் ஃபஸ்ட்டு இருக்காங்க, செகண்ட் பெஞ்சில் செகண்டு, செகண்ட் பெஞ்சில் தேர்டு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த A11 அப்படின்றது ஃபஸ்ட் நம்பர் வந்து உனக்கு I, செகண்ட் நம்பர் வந்து உனக்கு J. அதை எடுத்து இந்த கொடுத்துருக்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணி அதோடைய எலமெண்ட் கண்டுபிடிக்கணும், அதோட உறுப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1/1 போடுறேன் பாரு. இப்போ ஃபஸ்ட்டு A11 போடுறேன், சரியா? A11 நல்லா பாரு, இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் 2 டைம்ஸ் 1. என்ன சார் இது மாடுலஸ் அப்படின்னு கேட்டேன்னா, மாடுலஸ் உள்ள நெகட்டிவாக இருந்ததுன்னா உன்னுடைய ஆன்சர் வந்து நீ பாசிட்டிவாக எழுதலாம், அதுதான் மாடுலஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் 2 என்ன வரும்? -1 வருமா? விச் இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது இங்கே A11 பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட்டுடைய வேல்யூ வந்து 1ன்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரி தான் நீ ரிமைனிங் 8க்கும் கண்டுபிடிக்க போகிறேன், சரியா? ஸோ 1/1 நீ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட் நம்பர் வந்து I, செகண்ட் நம்பர் வந்து Jல, இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் உன்னோட ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வரும். அடுத்து A12 பாரு. ஸோ என்ன பண்ணோம்? மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் 2 ஆஃப் 2. ஓகே, என்ன வரும் போங்க? 2 2s ஆர் 4 வருமா? 1 மைனஸ் 4 -3 வரும். ஸோ -3 மாடுலஸ் எடுத்தால் உனக்கு வெறும் +3 தான் கிடைக்கும். அதே மாதிரி A13 கண்டுபிடி. A13 என்ன வரும்? 1 மைனஸ் 2 ஆஃப் 3. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 2 3s ஆர் 6, 1 மைனஸ் 6 என்ன வரும்? -5 வருமா? விச் இஸ் ஈக்குவல் டு வெறும் 5 மட்டும்தான். அப்போ அந்த மேட்ரிக்ஸில் உனக்கு ஃபஸ்ட்டு ரோ கிடச்சாச்சு, 1 3 5. அதே மாதிரி தான் செகண்ட் ரோ தேர்ட் ரோ நம்ம 1/1 கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ செகண்ட் ரோ பார்க்கலாமா? நீயே கூட வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணு, உன்னாலும் கண்டுபிடிக்க முடியும்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணு. இப்போ நீ செகண்ட் ரோவில் என்ன பண்ணனா, ஐக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். புரியுதா? இங்கே என்ன இருக்குது? ஐன்றது என்னது? ஃபஸ்ட்டு எலிமெண்ட் தானே, அப்போ 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எப்படி எழுதுவேன்? 2 மைனஸ் 2 ஆஃப் 1. கேர்ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணு. அப்போ இங்கே என்ன ஆகுன்னு பாரு. 2 மைனஸ் 2 என்ன வந்துடும்? உனக்கு 0 தானே வரும். ஸோ டேரெக்டாக 0 போட்டுக்கும். அடுத்து A22 போடணும். இங்கே என்ன வரும்? அப்போது 2 மைனஸ் 2 ஆஃப் 2. ஸோ 2 2s ஆர் 4. 2 மைனஸ் 4 என்ன வரும்? -2 வருமா? ஸோ மாடுலஸ் ஆஃப் -2 விச் இஸ் ஈக்குவல் டு 2. அடுத்து A23 கண்டுபிடிக்கணும். ஸோ 2 மைனஸ் 2 ஆஃப் 3. ஜஸ்ட்டு ஐக்கு பதிலாக 2வும் ஜேக்கு பதிலாக 3யும் போட்டாலே ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 2 3s ஆர் 6. 2 மைனஸ் 6 வந்து -4 கிடைக்கும், விச் இம்ப்ளைஸ் 4 மட்டும் தான். ஸோ செகண்ட் ரோ முடிச்சாச்சு. அதே மாதிரி தேர்ட் ரோ வரும்பொழுது நீ என்ன பண்ணணும்? ஐக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன வரும் உனக்கு? 3 மைனஸ் 2 ஆஃப் 1. ஸோ 3 மைனஸ் 2 1 தான் வரும். ஸோ +1 இஸ் நத்திங் பட் +1 தான். அடுத்து A32 போடணும், சரியா? A32 இங்கே என்ன வரும் உனக்கு? 3 மைனஸ் 2 ஆஃப் 2 போடும். ஸோ 3 மைனஸ் 4 -1 கிடைக்குமா? ஸோ விச் இம்ப்ளைஸ் +1. அண்ட் தென் A33. அவ்வளோதான், இதுதான் லாஸ்ட் நமக்கு. ஏன்னா சார் ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்னு நினைக்காது, நம்ம ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். ஸோ 2 3s ஆர் 6 வருமா? 3 மைனஸ் 6
-3 வரும். ஸோ -3 implies +3. அப்போ எப்படி எழுதணும் ஆன்சர் அப்படின்னா the required matrix is இங்கே எழுது the required ஓகேவா the required matrix is அப்படின்னு போட்டுட்டு ஏன்னு ஒரு நேம் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி நம்ம இங்கே ஜென்ரல் ஃபார்ம் எழுதும்போது கொடுத்தல அது அப்படியே எழுதிக்கோ ஈக்குவல் டு இப்போ நீ கண்டுபிடிச்ச வேல்யூலாம் அந்தந்த பொசிஷனில் எழுதிரு அவ்வளோதான். ஸோ A11 என்ன கண்டுபிடிச்சோம் 1, அடுத்து A12 என்ன 3, அடுத்து 5 இதெல்லாம் கரெக்டாக போட்டுட்டு எழுதும்போது மாற்றி போட்டுறாது. சம்டைம்ஸ் நீ இதை வந்து இப்படி எழுதிடுவேன் காலமில் எழுதிடும் அப்படி பண்ணிடாத. ஓகே 1 3 5 நீ எந்த ஆர்டரில் போட்டியோ அதே ஆர்டரில் கரெக்டாக எழுதிடு 0 2 4 1 1 3 அவ்வளோதான் உன்னுடைய ஆன்சர். ஸோ புரிஞ்சுதாப்பா ஒரு மேட்ரிக்ஸே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் எப்படி இதை யூஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்கல்ல இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வேல்யூஸை ஐஜேவுடைய வேல்யூஸை ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒரு மேட்ரிக்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதே மாதிரி தான் தேர்ட் கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன் இருக்குது. அதையுமே நீயே கூட ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணு வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணு அதுக்கப்புறம் நீ ப்ளே பண்ணி நான் போட்டது அப்புறமா நீ செக் பண்ணிக்கலாம் சரியா. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் நான் போடுறேன் பாரு. இப்போ அதே மாதிரி தான் இந்த செகண்ட் சப்டிவிஷன் பாரு ஏஐஜே ஈக்குவல் டு என்ன இருக்குங்க I + j ஹோல் கியூப் பை 3. ஸோ ஐக்கு பதிலாக 1 2 அந்த மாதிரி நம்ம மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணோம். ஃபஸ்ட் நீ என்ன பண்ணிக்கோ உன்னுடைய ஜென்ரல் ஃபார்மை வந்து நீ வந்து என்ன பண்ணோம் எழுதிக்கணும். ஸோ ஜென்ரல் ஃபார்மை ஃபஸ்ட்டு எழுதிக்கோ. ஸோ எப்படி ஜென்ரல் ஃபார்ம் உனக்கு A ஈக்குவல் டு நான் இங்கே மேலே எழுதிடுறேன். ஸோ A ஈக்குவல் டு A11 A12 A13 அடுத்து 21 22 and 23 நெக்ஸ்ட்டு 31 32 33. ஸோ இந்த மாதிரி எழுதணும் கண்டிப்பாக அப்போ தான் அவங்க ஐடியா கிடைக்கும் சரியா. இதே சார் இவ்வளோ தான் எழுதிருக்கீங்கன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாரு அவங்களே 3 rows 3 columns கொடுத்துருக்காங்க அதனால தான் நம்ம எழுதிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீ வந்து இங்கே ஃப்ரேம் பண்ணணும். இப்போ ஒன்று வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா நம்ம A11 12 13 சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிட்டே போயிடலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ எப்படி எழுதலாம் பாரு ஃபஸ்ட்டு A11 எழுதுகிறேன். அப்போ இங்கே என்ன பண்ணோம் ஐக்கும் ஜேக்கும் பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அப்போ எப்படி வரும் உனக்கு 1 + 1 கியூப் பை 3. ஸோ 1 + 1 என்ன 2வா. ஸோ 2 கியூப் பை 3 2 கியூப்ன்றது என்னப்பா 8/3 தானே. 2 3s are 6ன்னு போட்டு வைக்காத 2 கியூப்னா 2 × 2 × 2ன்னு அர்த்தம். அப்போ உனக்கு வேல்யூ 8 வரும் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு ஓவர். அடுத்து செகண்ட் A12 பாரு A12 ஈக்குவல் டு 1 + 2 கியூப் பை 3. ஜஸ்ட் இங்கே ரீப்ளேஸ் பண்ணு ஃபஸ்ட்டு நம்பர் செகண்ட் நம்பரை நியூமரேட்டரில் ஆட் பண்ணுறேன். இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே நியூமரேட்டரில் ஆட் பண்ணணும். 1 1னா 1 1 ஆட் பண்ணு. இங்கே 1 2னா 1 2 ஆட் பண்ணு. ஸோ 1 + 2 என்ன வரும் 3 கியூப் வருமா. ஸோ 3 கியூப் பை 3 3 கியூப்ன்றது என்ன உனக்கு 27/3 தானே. இதை உன்னால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ நீ 9ன்னு எழுதிக்கும் புரியுதா. ஃபஸ்ட்டு கேஸில் கேன்சல் பண்ண முடியலை அதனால 8/3ன்னு அப்படியே விட்டுட்டேன். உனக்கு எப்போ கேன்சலேஷன் பாசிபிளோ அப்போ நீ என்ன பண்ணுற கேன்சலேஷன் கண்டிப்பாக பண்ணிடுற. 3 கியூப்ன்றது 3 × 3 × 3 மல்டிப்ளை பண்ணால் 27 வரும். ஸோ 27/3 கேன்சல் பண்ணால் உனக்கு 9 கிடைக்கும். அடுத்து A13 போடணும். ஸோ அப்போ என்ன வரீங்க 1 + 3 கியூப் பை 3. அப்போ என்ன வரும் 4 கியூப் வருமா. ஸோ 4 கியூப் பை 3 4 × 4 × 4 வந்து 64 கிடைக்கும். ஸோ 64/3 தான் உன்னுடைய ஃபஸ்ட் ரோவுடைய தேர்டான எலமெண்ட். இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக முடிஞ்சது. இதே மாதிரி தான் வந்து என்ன பண்ண போகிறேன் ரிமைனிங்குமே போட போகிறேன். ஸோ ஐ யூஸ் சம் அதர் கலர். செகண்ட் ரோ பாரு இப்போ A21 பண்ணோம். அப்போ என்ன வரும் 2 + 1 கியூப் பை 3 போடணுமா. இப்போ நம்ம ஏற்கனவே பண்ணது தான் இது. என்ன வரும் உனக்கு 3 கியூப் பை 3 கிடைக்கும் which is nothing but 27/3. கேன்சல் பண்ணால் உனக்கு என்ன வரும் 9 வரும். அடுத்து என்ன பண்ணலாம் A22 போடணும். ஸோ 2 + 2. ஸோ 2 + 2 கியூபும் நம்ம இப்போ தான் போட்டோம். அதாவது என்ன போட்டோம் இங்கே 4 வந்து இல்லை அதுதான். ஸோ 4 கியூப் வந்து 64/3. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் A23 போடணும் சரியா. செகண்டில் தேர்ட் அப்படி தானே A23. அப்போ 2 3 போட்டவனுக்கு என்ன கிடைக்கும் 2 + 3 ஹோல் கியூப் பை 3 வருமா. ஸோ 2 + 3ன்றது 5 கியூப் என்ன 125 அப்படி தானே. 5 தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிக்கோ 5 × 5 × 5 5 5s are 25 வரும். 25 அகைன் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு 125 கிடைக்கும். ஸோ அதுதான் 125/3. இதெல்லாமே என்னால் கேன்சல் பண்ண முடியாது அப்படியே விட்டுரு ஓகேவா. இப்போது செகண்ட் ரோவும் முடிஞ்சுது. அடுத்து தேர்ட் ரோ பார்க்கலாமா. இப்போது தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் A31 போடணும். ஸோ அதே தான் 3 + 1 ஹோல் கியூப் பை 3. ஸோ 3 + 1 என்ன 4 4உடைய கியூப் வந்து 64/3.
அடுத்து A32 போடு. என்ன கிடைக்கும்? 3 + 2 ஹோல் கியூப் பை 3. 3 + 2 இப்போ தான் நம்ம போட்டோம், ஏன்னா வந்து 125 வந்துதா. ஸோ 125/3. அடுத்து A33 நான் இங்கே தனியாக போடுறேன். A33 ஸோ என்ன கிடைக்கும்? 3 + 3 ஹோல் கியூப் பை 3. ஒரே 3 3யாக இருக்குது பாரு. 6 கியூப் வருமா? இப்போ இங்கே பாரு, 6 கியூப்ன்றது 6 × 6 × 6 216 வரும். மல்டிப்ளை பண்ணோன்னு செக் பண்ணிக்கோ. இப்போ இதை கேன்சல் பண்ண முடியும் என்னால், சரியா? ஸோ என்ன வரும்? 7 3s are 21, 2 3s are 6ன்னு. ஸோ வெறும் 72 மட்டும்தான் கிடைக்கும். அவ்வளோதான், உன்னுடைய 9 எலமெண்ட்ஸுமே கண்டுபிடிச்சாச்சு. ஃபுல்லாகவே ஃப்ராக்ஷனாகவே இருக்கும் உனக்கு, அப்படி தானே? இப்போ என்ன பண்ணோம்? ஆஸ் யூஷுவல் தி ரெக்வயர்டு ஃப்ராக்ஷன் சொல்கிறேன் பாரு. ரெக்வயர்டு மேட்ரிக்ஸ் இஸ் போட்டுட்டு நம்ம நேம் கொடுத்தோம், ஏன்னு கொடுத்தோம், அது அப்படியே போட்டுட்டு என்னென்னலாம் இருக்கோ அது அப்படியே எழுதும். என்ன போட்டிருக்கோம்? 8/3, அடுத்து 9, அடுத்து 64/3. ஜஸ்ட்டு இப்போ கண்டுபிடிச்சதெல்லாம் பார்த்து அப்படியே காப்பி பண்ணிக்கோ. 9, அடுத்து 64/3, அடுத்து 125/3, நெக்ஸ்ட்டு 64/3, அடுத்து 125/3, லாஸ்ட்டில் 72. அவ்வளோதான் உன்னுடைய சம் முடிஞ்சுது. புரியுதா? ஸோ தட்ஸ் ஆல் வித் திஸ் வீடியோ சில்ட்ரன். ரிமைனிங் 4 questions I will continue in our next video. Thanks for watching. Take care. Bye bye. Catch you all in the next video.